ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த லைக் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவியோட ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூவியில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பார்த்தோன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக ட்ரெண்ட் ஆகியுமே பார்த்தோன்னா நிறையா பட வாய்ப்பு கிடைக்காம எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பார்த்தோன்னா இந்த மூவியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இந்த மூவியில் மெயினாக நான் பார்த்தேன். அண்ட் இந்த லைக் மூவியில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாகவும், ஹீரோயினி பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டியும், அண்ட் தென் நம்ம சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. அண்ட் தென் எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருக்காரு. அண்ட் தென் இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆக்டர்ஸ் பார்த்தோன்னா அதில் நடிச்சிருக்காங்க. ஓகே, படம் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்றதை பார்க்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைலில் எல்லா பொருட்களுமே பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் இருக்கு. மனுஷனுக்கும் சரி, இப்போ கையில் யூஸ் பண்ணுற மொபைலுக்கும் சரி இன்சூரன்ஸ் என்ற விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஃபியூச்சரில் லவ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த லவ்வை கணிக்கக்கூடிய ஒரு டிவைஸுமே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் மூலிமா ஒரு பார்ட்னர் ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றத அந்த டிவைஸ் மூலிமா தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் தென் அவங்களுக்குள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லவ் வந்து இருக்குதுன்றதுமே அந்த டிவைஸ் வந்து காமிக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் டிவைஸ் வந்து சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாரு. ஸோ இதனால் உண்மையான ஹீரோயினோட உண்மையான காதல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த லைக் டிவைஸ் மூலிமா பிரேக்கப் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ இந்த லைக் டெக்னாலஜின்றது ஒரு உண்மையான விஷயம் கிடையாது, மனசுன்றது வேற மிஷின்ன்றது வேற அப்படின்றத ஹீரோயினை புரிய வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறான்றது தான் இந்த லைக் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டோரியே. அண்ட் தென் ஹீரோவோட அப்பாவும் மொபைல் இல்லாமல் டெக்னாலஜி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இயற்கை சூழலில் வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் தப்பான வீடியோ ஏதாவது போட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மொபைல்லாம் பிடுங்கி தூக்கி அடித்து உடைச்சிட்டு அந்த ஆர்கானிக் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொபைலே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த மாதிரியான இனிமையான வாழ்க்கை எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்காக அப்படி ஒரு பிளேஸில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினையை கொண்டு வந்து மொபைல் இல்லாத டெக்னாலஜி இல்லாத உலகம் எந்த மாதிரி அழகாக இருக்குன்றத காட்டுறதுக்காக அந்த ஹீரோயினையை அங்கே கொண்டு வருவார். ஸோ அப்புறம் அங்கே இட்டு வந்து அவங்களுக்கு இயற்கை, மொபைல் இல்லாத வாழ்க்கை, எது உண்மையான காதல் இதெல்லாமே அவருக்கு புரிய வச்சு அப்புறம் கடைசியாக இதுதான் உண்மையான காதல், மிஷின் சொல்கிறது உண்மையான காதல்ன்றதை புரிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியே. ஆக மொத்தத்தில் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரெட் ஜெயிட் ப்ரொடக்ஷனால் எடுக்கப்பட்ட இந்த படம் இப்போ இருக்கிற அரசியல் போரில் தேவையில்லாத படமாக தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு இந்த படம் எனக்கு. பிரதீப் ரங்கநாதன் படம் அப்படின்னாலே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் எல்லாரும் பார்க்க போவோம். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தில் கிடச்சுன்னு கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. சொல்கிற அளவுக்கு படம் வந்து பெருசாக நல்லா இருக்குது. இதனால் வரைக்கும் அவர் நடித்த படத்தில் இந்த படம் நல்லா இருக்குன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ வச்சுலாம் சண்டை போட வச்சு ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்க்கறதுல பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா அந்த எஸ்ஜே சூர்யாவோட டான்ஸ் தான். டான்ஸ் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங்கே பார்த்தோன்னா வேற லெவலில் இருந்தது. அண்ட் தென் ரெண்டு சாங் வந்து பார்த்தோன்னா வேற லெவலில் இருந்தது. அனிருத் பாடிய அந்த சாங் வந்து வேற மாதிரி இருந்தது. அந்த நம்ம சீமான் அண்ணன் நல்லா நடிச்சிருந்தாரு. அதில் ஃபைட் பண்ணுற அந்த சீன் நம்ம நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி காமெடியாக நிறைய ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் அந்த கராத்தே இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சீமான் அண்ணனுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு. அவர் அரசியலை விட்டு சினிமா நடித்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்ல ட்ரெண்ட் ஆவார். நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போயும் பாருங்கள். தேங்க்யூ.